சபையோர் அனைவருக்கும் அடியனின் பணிவான நமஸ்காரங்கள். ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதரணத்திருநாய்மேனே அஸ்மத் குரு பகவதோஸ்ய தயக சிந்தோகோ ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்தியே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிகே சர்வம் யதேவ நேமேன மதன்வயானாம் ஆதர்சன கவகுலாவிலாம ஸ்ரீமத்தரங்களை பிரணமாமி மூர்த்னாம் பூதம் சரஸ்ய மதாத பட்டநாத ஸ்ரீ பக்தி சாரகுலசேகர யோகி வாஹான் பக்திராஜேணு பரகாலே தீர்ந்தமிசார் ஸ்ரீமத் பராமச முனி பிரணதோஸ்மி நித்யம். நீலாஸ்துங்கஸ்தனகிரி முப்போத்திய கிருத்தம் பாராத்தியம் சரசர சித்தா வைந்தி சுஷிஷாதா ஜெகந்திகளுக்கு பொங்குத கோதாதஸ்ய நமயிதம் மூவைய வாஸ்துபூதக அந்த வேற ஆண்டாரருக்கு பள்ளி திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தான். நல்பா மாலை பூ சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்து சொல்லுக்கூடிய திருப்பாவை பாடி அருள வல்ல வல்லவலையார் நாடினி வேங்கடற்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் களவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதி ஸ்ரீரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா 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 உன் தாமர திருவிழையை சரணம் ஸ்ரீ ஆண்டாளாச்சார் தாயார் சமேத கண்ணன் கடலணைகளே சரணம். ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜாய மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வேதாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக அஸ்மத் குருப்யோ நமக. அடியேன் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி. தூயோமாய் வந்து தூமலர் தூவி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அவன் பரமபதத்தை கொடுக்க போறிய பொன்னான நாள் நாளைக்கு. அதனால் அடியேன் இன்னைக்கு 25வது பாசுரம் 26வது பாசுரம் 2 பாசுரத்தையும் சேர்ந்து சேவிக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் இருந்து பொறுமையாக அன்வயிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். 2 பாசுரங்களையும் சேர்ந்து இப்போ சேவிச்சு விட்றேன். அப்புறம் பொருள்களை மட்டும் தனித்தனியாக பிரித்து அடியேன் விண்ணப்பிக்கிறேன். அடியேன் முதல்ல 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர கரிக்கிலனாகி காந்திக்கு நினைந்த கரிக்கிலனாகி காந்திக்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து அஞ்சல் வயிற்றில் நிறுப்பென நின்ற நெடுமாலே கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருளியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் நம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் நாம் பாடி வருத்தமும் தீர்ந்து வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். 26வது பாசுரம். மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் வேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல்வன ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல்வன பால்வண்ண வண்ணத்து உன் பாண்டியஜன்மியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டி
இசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே கோல விளக்கே கொடிய விதானமே ஆளிநிலையாய் அருள் ஏலோ எம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து இந்த இடத்துல எல்லாமே ஒருத்திங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறது விரிவாக தாயார் சொல்ல போறா. ஒருத்தி மகனா தேவகிக்கு புத்திரனா பிறக்கிறான். பிறந்துட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டெல்லாம் அவன் இங்கே வரல. ஓரிரவில் அன்னைக்கு ராத்திரியே ஒருத்தி மகனாய் யசோதை கிட்ட வந்து வளரலாம். தற்கில நானாகி எந்த வித தர்மமும் இல்லாத அப்பேற்பட்ட கஞ்சன் வயிற்றில் என்னைக்கு இவனால நம்மளுக்கு சாவு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்கிறதையே நினைச்சுட்டு அதுலேயே ஆழ்ந்து போயிட்டு இருந்த அந்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்றான். தினம் அவன் செத்து பழைக்கிறான்னு சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி அவன் மனசால செத்து பழைச்சுட்டு இருந்தான். அவன் நெருப்பன நின்ற நெடுமாலை உன்னை அரித்து வந்தோம். அசுரர்களுக்கெல்லாம் நீ நெருப்பு, எங்களுக்கெல்லாம் நீ குளிர்ச்சி, அவளுக்கெல்லாம் நீ ஆதித்யன், எங்களுக்கெல்லாம் நீ சந்திரன். அரித்தித்து வந்தோம், உன்னையே நினைச்சுட்டு உன் நாமங்களையே சொல்லிட்டு அத்தனை பேரையும் எழுப்பிட்டு பாகவத கோஷ்டியோட ஒன்று அர்ச்சனை பண்ணுறதுக்கோசரம் உன் நாமங்களை சொல்கிறதுக்கோசரம் ஆடி அகம் கரைந்து இசை பாடி ஓடி வந்திருக்கோம். அப்பா, நாங்கள் அத்தனை கீர்த்தனை பண்ணியிருக்கோமே, எங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய கடாட்சத்தை கொடுக்கணும். சீரிய சிங்காசனத்தில் வந்து இருந்துட்ட உன்னுடைய திருவடிக்கு நாங்கள் மங்களாசாசனம் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் கேட்குற எங்களுடைய நோம்புக்கு உண்டானதை எங்களுக்கு நீ கொடுத்து அருள் புரியணும், பறை கொடுக்கணும், பரமபதத்தை எங்களுக்கு தரணும். நாளைக்கு தரப்போகிறோம். அந்த பரமபதத்தை அடையிறதுக்கு வழி காட்ட போகிறோம். சொர்க்கவாசலை திறந்து வழி காட்ட போகிறோம். அதை தான் இந்த பாசுரத்தில் எடுத்து சொல்கிறான். போன பாசுரத்தில் மங்களாசாசனம் செஞ்சுட்டான். அப்புறம் அதை கண்ணா அதை செவிவிட்டோம். செவிட்டுட்டு சந்தோஷம், நீங்கள் செஞ்ச மங்களாசாசனால உகந்து போயிருக்கேன் நான். இது மார்கழி மாதம், குளிரோ தாங்க முடியல. ஆயர்படியில் உள்ள பெண்கள் எல்லாம் எங்களை வந்து எழுப்புறங்க, உங்கள் கோஷ்டியோடு வந்திருக்குங்க இங்கே. அப்படி இருக்கிற செய்யும் மனத்துலேயோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்குறான். அப்போது இவெல்லாம் பதில் சொல்கிறான். மனதிலையோ உடம்புலையோ எந்த வருத்தமும் இல்லாத பனித்தலை வீழ உன்னுடைய அந்த கடாட்சத்தால் அந்த பனித்தலை தலையில் வீழ பாகவதாளுடைய சேரு அதில் நின்று நாங்கள் நனைஞ்சு குளிர்ந்து மனசுலையும் உடம்பாலையும் சுத்தமாக எந்த வருத்தமும் இல்லாத வந்திருக்கோம். உன்னுடைய அந்த மதுரமான குணங்களை கீர்த்தனம் பண்ணி உன்னை பற்றியே பாடணும், உன்னையே நினைக்கணும், உன் நாமங்களையே சொல்லணும். அந்த மாதிரி நாங்கள் வர செய்யும் எங்களுக்கு ஏது கவலை? அவனை நாமங்களை சொல்ல 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 நம்ம அறியாத நம்ம மனசை ஆட்பட்டு போயிடுதா? அப்போ வெளி உலகத்துக்கு கவலை நம்மளுக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி தாயார் இந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்து சொல்கிறான். நம்மளுக்கு வேண்டியது பூரா அவனுடைய திருநாமங்களை சொல்லி அவங்கிட்ட நம்ம ஆழ்ந்து போகணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த இதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிட்டு மேலே போகிற 2 பாசங்கள் சொல்லணும். லீலா சுகர் அந்தனர் குளத்தில் பிறக்கிறார். ஒரு தாசி மேலே ஆசை வச்சுடுறார். அப்போ எல்லாரும் அந்த தாசியை ஊருக்கு அந்த பக்கம் அனுப்பிடுறார். இவர் அந்த அவளை ஆற்ற கடக்கிறதுக்கு வழி இல்லாத ஒரு பணத்தை கட்டியாக நினச்சின்னு வச்சு அந்த இடத்துல போய் மரத்தில் ஏறி பாம்பை வந்து கயிறு நினச்சிட்டு பிடிச்சிட்டு ஏறி குதிச்சு உடம்புல காயத்தோட போனப்போ அப்போ அவள் சொல்கிறாளாம், இத்தனை கஷ்டப்பட்டு போயும் பொஞ்சென்மம் என்னை பார்க்க வந்திருக்கியே, இத்தனை கஷ்டத்தை நீ அவனுக்கு அடையணும்னு சொல்லி பண்ணியானாக்க உனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னப்போ அப்போ அவளை வந்து குருவாய் எடுத்துட்டாராம். ஆமாம், இந்த உலகத்து விஷயங்களுக்கோசரம் ஆசைப்படக்கூடாது, அவனை அடையறதுக்கு தான் நம்ம சரீரத்தை பயன்படுத்தணும், நம்ம மனசில் அந்த எண்ணம் தான் இருக்கணும்னு சொன்னாராம். அதை
இந்த இடத்துல எடுத்து காட்டுறா. இவாள்லாம் ஆயர் சிறுமிகள்லாம் அந்த மாதிரி எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எங்களுக்கு உடம்புல வருத்தம் வந்தாலோ மனசில் வருத்தம் வந்தாலோ அது ஒன்றா அடையிறதுக்கு மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அஜாயமானோ பகு தோவி ஜாயதே அப்படிங்கிறது வேகம். அதாவது அவன் பகவான் அவதாரம் பண்ணுறான். இந்த இடத்துல பிறந்து அவன் அவதாரத்தை ஏன் பிறந்துன்னு தாயார் சொல்கிறாங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். அவன் அவதாரம் பண்ணுறான். அவன் அப்ராகிருத வினையோடு அபராதம் பண்ணுறான். நம்மளை மாதிரி கர்ம வினையினால இந்த ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியத்துக்கோசரம் அடுத்த ஜென்மம் அவன் எடுக்கலை. இவாளெல்லாம் நம்மளெல்லாம் ரட்சிக்கணும், கீதையை கொடுக்கணும், நம்மளுக்கெல்லாம் பரமபதம் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் ஆர்வத்தோட அவன் வரான். அப்பேற்பட்ட அந்த கண்ணை கோபால விம்சதியில் செஞ்சவர் வேதாந்த தேசிகர் என்ன சொல்றாருன்னா, இத் எஸ் மனசாக, என்னுடைய மனசு பூரா அந்த கோபால விம்சதி சேவிக்கிற செய்ய என் மனசு பூரா கண்ணன் கண்ணன் கண்ணனே ஆட்பட்டு போயிடுத்து, வேற எதுலையுமே எனக்கு நாட்டம் போகலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருத்தி மகனாய் பிறந்து அந்த தேவகிங்கிற பெண்மணிக்கு கண்ணை அவதரித்தான். அவன் கண்ணா இருக்கிறதையும் ஒரே இரவுல அன்னைக்கு ராத்திரியே யசோதைக்கு பிள்ளையா வளரான். தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டி பண்ணி யாகம் பண்ணி 4 பிள்ளைங்களை பிறவர். வசுதேவர் தேவகி நந்தன யசோதன் அந்த தவம் பண்ணி ரத்னம் போல இருக்கிற அந்த ஒரு கண்ணனை மட்டும் பெறான். அப்ப கணசிய தாதாகா இதேயாதாகா அப்படிங்கிற ஸ்லோகத்தை நம்ம இந்த இடத்துல நினைச்சு பார்க்கணும். சில அவதாரங்கள்ல தாய் தந்தை எம்பெருமானுக்கு இல்லை. இப்ப நரசிம்மனா அவதாரம் பண்ணான், சட்டுன்னு வெளியில வந்தான். தாய் தந்தை அவதாரம் கிடையாது. மத்ஸ்ய கூர்ம எந்த அவதாரத்தையும் அவனுக்கு தாய் தந்தை கிடையாது. பரசுராம அவதாரத்துலேருந்து தான் தாய் தந்தையே வச்சுட்டு இருக்கான். சில அவதாரங்கள்ல ஒரு தாய் ஒரு தந்தை. கிருஷ்ணாவதாரத்தில் தாய் இருவர் தந்தை இருவர். தௌ மாதரோசோ பிதரோசோ குலே அபித்வே அப்படின்னு சொல்லி கூறத்தாழ்வார் சொல்றார். அந்த மாதிரி 2 தாய் 2 தந்தை அவனுக்கு இருக்கா. அந்த அவனுக்கு இருக்கா. தசரதனுக்கு 3 மனைவிகள். ஆயினும் ராமன் கைகேயி சுமித்திரையை விட்டுட்டு கௌசல்ய கிட்ட தான் பிறந்தான். அதனால கௌசல்யக்கு ஏற்றம். வசுதேவனுக்கு 7 மனைவிகள். அனைவரையும் விட்டுட்டு எல்லாருமே சகோதரிகளை 7 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா அந்த கண்ணன் தேவகி கிட்ட தான் பிறந்தான். அந்த மாதிரி மகனாய் எல்லாருக்கும் தந்தையா எம்பெருமான் இவனுக்கு மகனானான். வசுதேவருக்கும் நந்தகோபனுக்கும் கண்ணன் மகனா இருக்கான். பிதா புத்திரே பித்ருமான்கிறது வேதம். மகன் ஒருவனுக்கு மாமேனி மாயன் மகனாய் அவன் மகன்தன் அப்படிங்கிற ஆழ்வார். பிறந்து எம்பெருமான் தன்னிச்சையால அவதரிக்கிறான். நம்ம போல அவன் சாதாரண ஒரு அர்த்தம் சீழ் இருக்கிறதாலேயோ கர்மத்தாலேயோ அவன் பிறக்கலை. ஆனாலும் ஆண்டாள் நாச்சியார் பிறப்புன்னு பேசுறான். ஏன் பேசுறா அப்படின்னாக்க, அவன் கண்ணன் சொல்றானே, நான் இந்த உலகத்துல பிறந்ததுனால இந்த கர்மங்களுக்கெல்லாம் உட்பட்டு நான் தர்ப்பணம் பண்றேன், நான் நித்திய அனுஷ்டானங்களை பண்றேன், நான் பண்ணலைன்னா கண்ணனே பண்ணலைன்னு ஒரு எக்ஸஸ் எடுத்துட்டுருவா எல்லாரும். அதனால நான் எல்லா கர்மங்களையும் நான் பண்ணி உங்களுக்கு வழிகாட்டுறேன் கண்ணனே அவன் வாயால சொல்றான் கீதையில. அதை தான் நாச்சியார் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா அடியன் ஏற்கனவே விண்ணப்பித்தேன். இது கீதையினுடைய சாரம், வேதத்துடைய சாரம், திருப்பாவை. அப்படி அவன் கண்ணன் சொன்ன வாக்கியத்தை எடுத்தே இந்த இடத்துல அவதாரம் சொல்லாத பிறந்து அப்படின்னு சொல்லி தாயார் சொல்றதா பெரிவாள்லாம் எடுத்து கொடுத்துருக்கான். பகதி சரண பாஜா பாவினோகோ ஜன்ம வேதான் அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகர். அதாவது சரணாகதி செஞ்சுட்டாக்க அவளுக்கு எல்லாருக்கும் மோட்சம் அளித்து மேலே உண்டாகும் ஜன்ம பரம்பரையை மீண்டும் அவளுக்கு தராமல் நஜகுல ஆவர்த்ததே நஜகுல ஆவர்த்ததே, அவன் மீண்டும் பிறப்பதில்லை, அவன் மீண்டும் பிறப்பதில்லை. அந்த பரமபதத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டோம்னாக்க நம்ம திரும்பி இந்த ஆழப்பட்டிருக்கிற சேரா இருக்கிற இந்த உலகத்துக்கு நம்ம வரப்போறதே இல்லை அப்படிங்கிறத சொல்றான். பாகவதம் அவனுடைய பிறப்பை பற்றி சொல்லும் போது ஏவ அஜதைக நட்சத்திரம் அப்படிங்கிறது. அஜன் பிரம்மா, அவளுடைய நட்சத்திரம் ரோகிணி.
பிரம்மாக்கு நட்சத்திரம் ரோஹிணி, அஜன் விஷ்ணு, விஷ்ணுக்கு நட்சத்திரம் ரோஹிணி. ஏன்னா விஷ்ணுனா சிரவணந்தான், அந்த சிரவண நட்சத்திரம் தான். ஆனா இந்த அஜனுடைய நட்சத்திரத்தை ஏன் இவர் எடுத்துட்டா அப்படின்னு சொன்னாக்க, அந்த மறைமுகமா பாகவதம் என்ன கூறுறதுனாக்க, அந்த கம்சனுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல இப்படி கண்ணன் வளர்னா, இவனுடைய ஜாதகத்துப்படி இவன் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்கான், ஆனால் இவன் தான் கண்ணன் அப்படிங்கிறது தெரியக்கூடாதான். பெரியாழ்வார் சொல்றார், அத்தத்தின் 10ஆம் நாள் பிறந்தான். அஸ்தம் நட்சத்திரம் இருக்கு, அதுக்கு மேல போனா 10ஆவது நட்சத்திரம் ரோகிணி, கீழே வந்தாங்கன்னா 10ஆவது நட்சத்திரம் திருவோணம். அத்தத்தின் 10ஆம் நாள் அவன் திருவோணத்தான், ரோகிணிக்காரன். என்ன வேணா நினச்சிக்கோங்க, அவனை எடுத்துக்க முடியாது, கம்சனால கண்டுபிடிக்க கூடாது. கம்சன் இவனுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இதெல்லாம் பெரிவாள்லாம் நிறைய எடுத்து கொடுக்கிறான். தாபமும் தானாவே அழித்து விட்டன என்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகர். அந்த மாதிரி ஓர் இரவில் கிருஷ்ணா அவதரித்த அந்த இரவுக்கு ரொம்பவே வசதியான ஒரு ஏற்றம். அந்த இரவுக்கு கம்பேரிஷனே கிடையாது, அதுக்கு எதுவுமே ஈடாகாது அப்படிங்கிறத சொல்றான். அந்த கணையாழிய சீதை கிட்ட கொண்டு போய் அனுமன் கொடுத்தப்போ, அந்த கணையாழியை வாங்கிட்ட உடனே அவளுக்கு அந்த கல்யாணம் ஆன அந்த சந்தோஷத்தை விட, இந்த ராமன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனப்பூர்வமா ஆசைப்பட்டா, அவன் இல்ல முறிச்சுட்டா கல்யாணம் ஆறுது. அந்த பாணிகிரகம் பண்ணின்ற அந்த நிமிஷத்து சந்தோஷத்தை விட, அந்த அனுமன் அந்த கணையாழியை கொடுத்தப்போ அப்படி பூரிச்சு போயிட்டாளாம். அந்த மாதிரி அந்த கிழக்குல சூரியன் முதிக்கிறாப்புல நல்ல இருட்டா இருக்கிற இரவு முடிஞ்சு பகல், அதுதான் பகவத்லயும் சொல்லியிருக்கு, வேதமும் சொல்றது. அந்த கிழக்கில் உதித்த சூரியன் போல் கண்ணன் உதித்தான். அந்த தேவகி விதத்துல வயத்துல அந்த மாதிரி அவன் பிறந்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். பலராமன் ஒத்தி கர்ப்பத்திலேருந்து மற்றொரு கர்ப்பத்துக்கு மாறுறான். தேவகி வயத்துல கர்ப்பமா இருந்துட்டு அங்கேருந்து அவன் வேற வசுதேவருடைய இன்னொரு மனைவியான ரோகிணியினுடைய கர்ப்பத்தில் மாறினான். ஆனால் இவன் 12 மாதம் தேவகி வயிற்றுலேயே இருந்து சங்க சக்கரதாரியா அந்த குழந்தை பிறக்கிற செய்யுமே பட்டு பீதாம்பரத்தோட அந்த அழகான ஒரு அம்சத்தோட பிறந்தான். இவெல்லாம் சேவிச்சா, 2 பேரும் சேவிச்சுட்டு உன்னை நீ மறைச்சிக்கோன்னு சொன்னதுனால அவன் மறைச்சான். எப்படி நம்ம கையால் அடிப்பட்ட பந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வருமோ, அந்த மாதிரி இந்த சம்சாரம் நம்மளுக்கு எவ்வளவுதான் நம்ம அடிப்பட்டமானாலும், நம்ம எவ்வளவுதான் கீழே விழுந்து மேலே எழுந்தோமானாலும், மேலே எழுந்துட்டோமேங்கிற சந்தோஷம்தான் இருக்க, அடுத்த நிமிஷம் அந்த கீழே விழுந்துருமேன்ற பயம் நம்மளுக்கு வரமாட்டேங்கிறது. அந்த பயத்தை அழிக்கிறதுக்கோசரமே கண்ணன் இது பண்ணான். நம்மளை ரட்சிக்கிறதுக்கோசரம் கண்ணன் மறைஞ்சு நின்று வாழ்ந்தான். ஏன் கண்ணன் மறைஞ்சு நின்று வாழ்ந்தான்? ஏன் அவனால் பண்ண முடியாதா? கம்சனை உடனே அவனால் சம்மதிக்க முடியாதா? முடியும். ஆனால் எதையுமே அவன் தான் சொல்கிறானே, எதையுமே கிரமமாக பண்ணணும் அப்படிங்கிறதுல கண்ணன் ரொம்ப தீர்மானமாக இருக்கான் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். எப்படின்னா, ஸ்தம்பத்தில் எல்லா ஸ்தம்பத்துலேயும் நரசிம்மன் எந்த தூணை அவன் தட்டிடுவானோ, தட்டினாக்க நம்மளுடைய குழந்தையுடைய வாக்கு போயிச்சிருமோ, ஏன்னா தூணிலையும் துரும்புலையும் பண்ணுறான். எல்லா தூண்லையும் எப்படி அவன் ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தானோ, முசுகுந்தன்னு ஒருத்தன், அவனுடைய கதை சொல்றதுக்கு இன்னைக்கு அவகாசம் இருக்காது. அந்த முசுகுந்தனுக்கு அருள் புரியறதுக்கோசரம் ஒளிஞ்சுன்னு இருந்தான் கண்ணன். ஏன்னா கண்ணன் துவாரகைக்கு போகிறான். இங்கே ஜெயத்ரதனை பின்னாடி தான் அழிக்கணும். ஜெயத்ரதனை எப்போ பாரு சண்டை போடுறதுனால மதுரையை விட்டு துவாரகையில் போய் நம்ம ஸ்தாபிச்சுக்கலாம், ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுக்கலான்னு போகிற செய்யும் முசுகுந்தன் ஒருத்தன் ஏற்கனவே தவம் பண்ணி வரம் வாங்கிட்டு படுத்துட்டு இருக்கான், ஒரு வகையில் தூங்கிட்டு இருக்கான். அவனுடைய தூக்கத்தை யாராவது எழுப்பிட்டாக்க அவன் கண்ணை முடிச்சு பார்த்தா அவன் பஸ்மம் ஆயிடுவான்னு இருக்குது. அப்போ கண்ணை முதல்ல போய் அவனை லேசாக அப்படி தட்டி விட்டுட்டு கண்ணை போய் ஒழிஞ்சுட்டு விடுறான். கண்ணை ஒழிஞ்சிட்ட உடனே கண்ணனை துரத்தின்னு வர அந்த ராட்சசன், அந்த முசுகுந்தன் கண்ணை முழிச்சு பார்க்குறான். அந்த ராட்சசன் நிற்கிறான். நின்ன உடனே அவன் பஸ்மாமா போயிடுறான். அந்த முசுகுந்தனுக்கோசரம் அந்த இடத்துல ஒழிஞ்சுட்டு இருந்தான். வாலி வதத்தில் ராமன் ஒழிஞ்சுட்டு இருந்து தான் வாலியை வதம் பண்ணான். வாமன சரீரத்தில் திரிவிக்ரமனா
மாணி குரல் உருவாய். ஆனா திரிவிக்ரமனா வளர்ந்தான். அந்த மாதிரி இது பண்ணான். ராமனுடைய சரீரத்துல நிருசிம்மனா இருந்தான் பகவான். அந்த மாதிரி கண்ணனும் கம்சனை அழிக்கிறதுக்கோசரம் இங்க யசோதை கிட்ட ஒருத்தி பெற்ற தாய், மற்றொருத்தி வளர்த்த தாய். அந்த தாய் பெற்ற தாயை விட அந்த வளர்த்த தாய்க்கு புறம்பொழுவான். அவன் பின்னாடி போய் இது பண்ணிப்பான். அவன் கைத்தால கட்டுறதுக்கு கட்டுப்பட்டான். அவன் அடிச்சா வாங்கினான், அவன் கொஞ்சினா ஏத்துனான். எல்லாத்தையும் அவன் அப்பேற்பட்ட பெரும் பாக்கியத்தை அந்த யசோதைக்கு கொடுத்தான். திருவாய்மொழியில கிருஷ்ணனுக்கு இருத்தாய் குலம் 2 பெருமானை பிரதேக்கும் திருவாய் என்ன வாந்திகளும் போல சோலை மதிலர்கள் வன்புகழ்மே ஆன்ற தமிழ்மர்கள் 1000 ஈன்ற முதத்தாய் சடகோப்பர் மொய்ப்பாய் வளர்த்த இதத்தாய் ராமாசுன்னு சொல்லுவார். அந்த திருவாய்மொழியை நம்மாழ்வார் சேவிச்சுட்டார். நம்மாழ்வார் நம்ம எல்லாருக்கும் அருளி கொடுத்துட்டார். ஆனால் அந்த மதுரை கவிகளுக்கு அப்புறமா, திருமங்கை ஆழ்வாருக்கு அப்புறமா ராமானுஜனால் தான் இந்த இப்போ இருக்கிற நம்மளுக்கெல்லாம் அந்த திருவாய்மொழினா எப்படி, அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தனியல்ல என்ன சொல்றா, ஈன்ற தாய் சடகோப்பன், வளர்த்த தாய் ராமானுஜன் சொல்றான். அந்த மாதிரி அந்த ஒரு தாய் இருத்தாய் அப்படிங்கிறத எல்லாத்துலேயுமே பெரியவாள்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறா. ஆஸ்திகனுக்கு ஒரு சமயம் துன்பம் வரிசையும் நம்ம நினைச்ச காரியம் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பகவான் மேல ரொம்ப பக்தியா இருக்கும், பகவானுக்கு எல்லாம் பண்றோம், அவன் என்னென்ன சொல்றானோ எல்லாமே பண்றோம். நம்மளுக்கு நம்ம கர்ம வினையால கஷ்டம் வருது, ஆனா நம்ம கர்மத்தால நம்ம நினைச்சுக்கிறது இல்லை. வரிசையும் என்ன சொல்றோம், பாழா போன தெய்வம் என்னை இப்படியெல்லாம் படுத்துறது மனசார நம்ம சொல்றோம். பாழா போன தெய்வம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அந்த மாதிரி சொல்றான்னாக்க, அந்த மாதிரி அந்த பாழா போன தெய்வம் அப்படின்னு நீ சொல்லிட்டாலும் கூட அந்த நிமிஷத்துல கூட பகவான் உன்னை காப்பாற்றுறான். அந்த உன்னுடைய கஷ்டத்தை குறைக்கிறான். உன்னுடைய கஷ்டத்தை குறைச்சு அவனை திருப்பி அவனை நினைக்க வைக்கிறான். அதை தான் இந்த இடத்துல பெரியவாழ எடுத்துக்காட்டுறான். பெருமாளை நம்ம நிந்திச்சாலும் கூட அவன் நம்மளை கைவிடுறதில்ல, அவன் அச்சுதன் அப்படிங்கிறத சொல்றான். நெடுமாலே கம்சன் பல விதத்துல தீமை கொடுக்குறான். பல விதத்துல கொடுத்தாலும் அவனுடைய பயத்தையும் அழித்து அவனையும் அழிக்கக்கூடிய அவனுடைய பூர்வ ஜென்ம வாசனையை அவனுக்கு கொடுத்து, இதனாலதான் நீ இன்னைக்கு அழியிற அப்படிங்கிறதையும் கொடுத்தான். உன்னை அரித்தித்து வந்தோம். ஆண்டாள் இங்க ஒருத்தி மகனாயின ஆரம்பிச்சு கண்ணனை அடைஞ்சிட்டு, கண்ணன் இடத்துல அதிகமான காதல் அபினிவேசம், தாங்க முடியாத ஒரு பக்தி, அதோட கேட்குறா. அப்படி பக்தியோட இருக்கிறவாளுக்கு என்ன கிடைக்கணும்னாக்க பகவான் சொல்றான், இந்த ஜென்மத்துல நல்ல பக்தியோட இருந்து உனக்கு இந்த ஜென்மம் முடிஞ்சா, அப்படின்னு ஏற்கனவே இதைதான் அடிக்கடி விண்ணப்பிக்கிறேன், இந்த ஜென்மத்துல அவனுக்குனே ஆட்பட்டு இருந்துட்டோம்னா, இந்த ஜென்மத்துல நம்மளால சரணாகதி பண்ணிக்க முடியலனா, இந்த ஜென்மத்துல நம்மளால வரநியாசம் வாங்கிக்க முடியலனா, அடுத்த ஜென்மத்தை உயர்ந்த ஜென்மமா கொடுத்து அதுல நம்மள சரணாகதி பண்ணிக்க வச்சு அவன் கூட்டுருவான். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றான். யக்ஞைகி ஈஜி மகேகே என்ற லீலாசுகர் சொல்றார். அதாவது ஆண்டாள் கண்ணனை நேரடியாக கூப்பிடுறான். கூப்பிட்டு அவங்கிட்ட அவளுடைய விருப்பம் எல்லாத்தையும் சொல்றான். என்னன்னாக்க, கண்ணா, நிகழ்ந்த அவதாரங்கள்ல கடை அவதாரம் இது, அந்த 10 அவதாரத்துல கடைசி அவதாரம் பூர்ண அவதாரம் இது. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தன்னுடைய அந்திம காலத்துல 3 தரம் நம்ம சொல்லிட்டோம்னாக்க முதல் நாமமே நம்மள அர்ச்சாதி மாக்கத்துல கூட்டுன்னு போயிடும். அப்ப அந்த மீதி 2 நாமத்துக்கு நான் வேற ஒன்றும் இவனுக்கு கொடுக்க முடியல, இவனை பரமபத்துக்கே கூட்டின்னு போயிடுறது ஒரு நாமா, மீதி என்ன பண்றது, மீதி 2 நாமமும் என்ன பண்றதுன்னு ஏங்குமா. அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன் நாமத்தை யாரெல்லாம் எப்பவும் சொல்லிட்டு அடியன்னு சொல்லி விண்ணப்பிக்கிறது உங்களுக்கு அதுதான். நம்ம எப்பவும் சொல்ல 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 அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த அந்திம காலத்துலேயும் அதே ஸ்மரணம் வந்துடும். அப்போ அந்த கிருஷ்ண நாமம் நம்மளை மோட்சத்துக்கு கூட்டின்னு போயிடும். பறை தருதி ஆகிடும். உங்ககிட்ட பறைய அர்ச்சித்து வந்தோம். பறை அப்படிங்கிறத முன்னையும் பின்னையுமா சேர்த்து பொருள் பண்ணும். தேடகீதைய நியாயம் அப்படிங்கிறத இந்த பறைங்கிற வார்த்தைக்கு நம்ம எடுத்துக்கணும். என்னன்னா, நோம்புக்கு வேண்டியவற்றை எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கேட்க போறான்.
அந்த நோம்புக்கு வேண்டியவற்றை எல்லாத்தையும் கேட்கறதோட இன்னொன்று நீ என்ன கொடுக்கணும், அந்த நோம்பு நோற்றத்தினுடைய பலனா எங்களுக்கு நீ ஒன்னையே கொடுக்கணும், உன்னுடைய பரமபதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். செல்வம் பாகவ ஆச்சாரிய ஆராதனைக்கு அனுகூலமான சம்பத்து செல்வம். நம்மளுக்கு செல்வம் கேட்டால் நம்ம கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கிற பணமோ நகையோ தயவு பண்ணி செல்வம்னு நினைக்கிறதுபாடு செல்வத்தில் ஒரு பகுதி அது. ஆனால் நம்மளுக்கு செல்வம்னு கிடைச்சதான் ஞானம். அந்த ஞானத்தால் நம்மளுடைய மனசில் ஆத்மார்த்தமாக நம்ம உருகி நின்று அந்த பகவானை கடைசியில் அடையிறமே, அதுதான் நம்மளுக்கு வேண்டிய செல்வம் அப்படிங்கிறத சொல்கிறான். அந்த சேவகம், அந்த செல்வம், அந்த உங்க சேரணுங்கிற அந்த செல்வம் எங்களுக்கு கிடைச்சிருத்து, அந்த பக்தி கிடைச்சிருத்து, ஞானம் கிடைச்சிருத்து, வேற எந்த சிந்தனையுமே எங்களுக்கு இல்லாத நிலைமை எங்களுக்கு இப்போ இருக்கு. அந்த நிலைமையில நாங்கள் இப்போ என்ன பண்றோம், சேவகம். உனக்கு உன்னுடைய செல்வம் வீரியம் இதெல்லாத்தையும் பாடினாக்க தானாகவே அந்த வேண்டாத விஷயங்கள்லாம் விலகி போயிடுறது. எங்களுக்கு அந்த எங்களுடைய தாகம் தீர, எங்களுடைய வேகம் தீர கங்கையில் போய் தீர்த்தம் ஆடணும் தினம் 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 நினச்சிட்டே இருக்கிற செய்யும். நம்ம எப்படி ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் யாரோ ஒருத்தர் கூட்டின்னு போகிறா கங்கையில் தீர்த்தம் ஆடிடுறோம்னாக்க நம்மளுக்கு எப்படி அந்த ஆசை தீரதோ அந்த மாதிரி உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உன்னுடைய கோஷ்டி சேர்ந்தவா பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். யாம் பாடி பக்தி புரஸ்வரம் சயம் பிரயோஜனமான உனது கைங்கரியத்தை கானத்துடன் செய்கிறோம். எப்பவுமே ஆடி ஆடி உடம்பு ஆடணும், மனம் கரையணும், இசை பாடி பாடி இசையால பகவானை கட்டி போடணும். அதனால்தான் திருவாய்மொழிக்கு ஏற்றம். ஏன்னா அது சாமகானம். சாமகானம் ஏற்றம். ஏன்னா வேதங்கள்ல ராகத்தோட கூடியது அந்த சாமகானம் தான். அதை குசேலர் கொடுத்த அவல்ல எம்பெருமானுக்கு அளவற்ற பிரீதி. அழுக்கு துணியில கட்டி திரும்ப அவலை கொடுக்குறார். அதுல எம்பெருமானுக்கு அவ்வளோ ஒரு பிரீதி இருக்கு. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் யோசனை பண்ணி பண்ணி கொடுக்குறாரு. இல்லை மன்னி எனக்கு ஏதாவது கொடுத்துருப்பா நீ கொடுன்னு கண்ணன் பம்பு பண்ணி அந்த அவலை வாங்குறான். அந்த மாதிரி நம்ம என்னத்தை பகவான்கிட்ட, பகவான் கீதையில அதானே சொல்றான், பத்திரம் பலம் கோயில் புஷ்பம் எதுவோ ஒண்ணுத்த, ஆனா ஆத்மார்த்தமா அந்த பொருளும் தூய்மையா இருக்கணும். ரோட்ல கிடக்கிறத கொண்டு போய் பகவான் கிட்ட கொடுத்துடக்கூடாது. தூய்மையான ஒரு பொருளை ஆத்மார்த்தமா எனக்கு இன்னைக்கு இதுதான்ப்பா பிராப்தம், இதை உங்ககிட்ட நான் சேர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாம் பாடி அவனுடைய திருநாமங்களையே பாடி பாடி நம்ம இது பண்ணோம்னாக்க நாம் பெருமா கிட்ட அடைக்கலம் புகுந்துட்டோம்னாக்க அப்போ நம்ம துக்கம் பூரா அழிஞ்சு போயிடுது. நம்ம துக்கத்தெல்லாம் அழிஞ்சிட்டு அந்த மோட்சம், அந்த துக்கம் நம்மளுக்கு அழிஞ்சு போகிறதே மோட்சம். அதுவே நம்மளுக்கு பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சர்மான் கர்மான் சக பிராமணக அப்படின்னு சொல்கிறார். அதாவது எல்லா விதத்தில் ஆனந்தத்துலேயும் ஒரு பிராமணன் பரம ஏழையாக இருந்தால் கூட ஆனந்தமாக இருப்பான். ஏன்னு கேட்டால் அவன் வேதத்தை ஓதி 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 காயத்ரி ஜபிச்சு 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 அவனுடைய மனசு பண்பட்டிருக்கும். அந்த விதத்தில் அவன் ரொம்ப இருப்பான். நம்மளுக்கு பர்த்தா அடியேன் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் புருஷோத்தமன் அவன் மொத்தம்தான். நம்ம எல்லாருமே ஸ்திரீகள். ஸோ நம்ம அவனை கொடுத்துட்டோம்னாக்க நம்ம பதிவிரதையா அவனை பருமான திருவடிகளை பணி செய்யறது தான் நம்மளுக்கு மோட்சம். இதை ராமபிரானும் ஊர்ஜித மாத்திர எல்லா அவதாரத்துலையும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது உள்பொருள் அதுதான். அவனுக்கு பணி செய்யறது மட்டும்தான் நம்மளுக்கு மோட்சம்னு. சம்சாரங்கிறது ஒரு இரவு, ஓர் இரவில் இந்த சம்சாரங்கிறதே நம்மளுக்கு ஒரு இரவு. இது இந்த இடத்துல உறங்காத இருக்க செய்தே இந்த ராத்திரி இந்த சம்சாரத்தில் தூங்கக்கூடாது. தூங்கிறது மீன்ஸ் என்னன்னாக்க இந்த உலகத்து விஷயத்தில் ஆட்படுறது தான் நம்மளுக்கு தூக்கம். அந்த மாதிரி தூங்கிடாத, இந்த உலகத்து விஷயத்திலே இது பண்ணாத, பகவான் ஒருத்தன் இருக்கான் அவங்கிட்ட போய் சேர்றது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய தாய், நம்மளுடைய பிறப்புக்கு காரணம் தாய். ஒரு தாய் நம்ம பிறப்புக்கு காரணம். அவ என்ன பண்றா, இந்த சரீரத்தை நம்மளுக்கு தரா. ஆனால்
மந்திரங்கள், காயத்ரி அந்த மாதிரி மந்திரங்கள், வேத கோஷங்கள், அதை நம்ம ஸ்ரீகளால் சொல்ல முடியலைன்னாலும் நம்ம கூடிய சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். புருஷ சுத்தம் நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் ஸ்ரீ சப்தம் நம்ம சொல்லலாமே. பகவான் எல்லாத்துக்குமே ஒரு வழி காட்டியிருக்கானே. அந்த மாதிரி ஸ்லோகங்களை நம்ம அனுசந்திக்க இன்னொரு தாய், வளர்க்கிற தாய், பெற்ற தாய் ஒரு தாய், நம்மளெல்லாம் வளர்த்து பண்படுத்தி ஆளாக்கக்கூடிய இன்னொரு தாய் அந்த மந்திரங்கள். அதனால அந்த பெத்த தாய் ஒருத்தி. இந்த மந்திரம் மூலமா மற்றொரு பிறப்பு நம்மளுக்கு வளர்கிறது. நம்மளுக்கு ஞானம் வந்து ஒரு சில ஸ்லோகங்களையோ இல்லை அவனுடைய நாமங்களையோ, நம்மளால ஸ்லோகம் சொல்ல வசதி இல்லையா, பகவான் வேண்டானே சொல்லவே இல்லை, என் நாமத்தை சொல்லுன்னு போறான். அந்த தாய் வழியாதான் நம்மளுக்கு இந்த உலகம் நல்லபடியா வெளிச்சமா மாறணும். இருட்டில் இருக்கிற இந்த சம்சாரத்திலேருந்து வெளிச்சத்துக்கு நம்ம வரணுங்கிறத சொல்றோம். அந்த மாதிரி நாங்க ஆகணும். எங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கணும். இந்த உலகத்துல பிறந்தவா எல்லாருமே மனசாலையும் வாக்காலையும் உடம்பாலையும் நிறைய பாவம் பண்றோம். அந்த பாவம் பண்ற செய்ய நம்ம சந்தோஷமாவும் இருப்போம். பாவம் பண்றமேனு நம்ம வருத்தப்படுறதில்லை. ஆனா நம்ம பகவான்கிட்டயே நம்மளை சரணாகதி பண்ணிட்டோம்னா, அவனுக்கே ஆட்பட்டு போயிட்டோம்னா நம்மளால பாவம் பண்ண முடியாது. நம்முடைய மனசு நம்மளுக்கு இடிச்சு காட்டும். அந்த நிலைமைக்கு, அதுக்கு பேர் பரமகாந்தின்னு பேரு, அந்த நிலைமைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற நச்சத் தி அப்சோ பகவத் அப்படிங்கிறது பாகவதம். கிருஷ்ணனுடைய பகைவர்கள் எப்படி அந்த நெருப்புல வந்து விழுந்து அவளா மடிஞ்சு போறாளோ, கிருஷ்ணன் ஒரு காரணமாக தான் இருக்கானே தவிர அவளுடைய முடிவு அவளாலேயே ஏற்படுறது. அந்த மாதிரி நம்மளுடைய அந்த அகங்காரங்களை அந்த நெருப்பு, அந்த கிருஷ்ணன்ற அந்த நாமத்துடைய நெருப்புல போட்டு நம்ம அழிச்சிடணும் அப்படிங்கிறான். இதுக்கு உள்பொருள் விலட்சணமாக இந்த இருள் தரு ஞானத்தில் இந்த சம்சாரம், இந்த உலகம் எல்லாமே இருட்டு. மேலே பரமபதத்தில் எங்க பாரு எப்ப பாரு வெளிச்சம். அந்த மூல மந்திரத்துக்கு, அந்த பிரணவத்துக்கு புதல்வனாகி மற்ற இன்பங்களில் ஈடுபடாத பிரம்மத்தில் ஈடுபட்டவர்கள். வேற சுகங்கள்ல அடியேன் திருப்பி நினைக்கிறேன், சம்சாரம்தான், இதுல நம்ம வாழ்ந்துதான் ஆகணும், தினப்படி வேலைகளை செஞ்சுதான் ஆகணும், பாச பந்தங்களுக்கு நம்ம அடிபட்டு தான் ஆகணும், அடிப்பணிஞ்சுதான் ஆகணும், எல்லாருக்கும் நம்ம பண்ணணும். நம்மளுடைய பண்ணக்கூடிய கர்மங்களை இந்த ஜென்மம் கண்ணனால கொடுத்தது, இந்த ஜென்மத்துல இவாள்லாம் நம்மளுக்கு சொந்தக்காரா, இந்த கண்ணனுடைய ஆணைப்படி இதை பண்றேன் அப்படின்னு கிருஷ்ணார்ப்பணமச்சன் சொல்லி பண்ணுங்க. அந்த காரியத்துடைய எங்க அப்பா அம்மாவுக்கு நான் பெரிய பட்டுப்படவை வாங்கி கொடுத்தேன், வேஷ்டி வாங்கி கொடுத்தேன். கண்ணனுடைய ஆகியனாலே எங்க அப்பா அம்மாவுக்கு இதை பண்றதுக்கு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எது பண்ணாலும் அவனை இயல்பு காட்டுங்கோ, அவனை சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய கர்மம் தொலையும். முன்னாடி பின்னாடி இப்போ எல்லாம் பண்ற இந்த பாவத்துல எல்லாம் நம்மளை கெடுத்து அந்த பாவங்கள்லேருந்து நம்மளை விலக்கி அந்த பாவத்தினுடைய கடுமையை நம்மளுக்கு குறைச்சு அந்த குரூரமான நெருப்பு மாதிரி இருக்கிற நெருப்பு அத்தனையும் பஸ்மமாக்கிடும். அந்த மாதிரி தான் அந்த நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய எல்லா நல்ல நிலைகளையும் பஸ்மமாக்கிடுறது. அந்த பஸ்மத்திலேருந்து இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அபிமதமான, நம்மளுக்கு ஒரே குறிக்கோளான அந்த பிராட்டியோட சேர்ந்த அந்த இது வேணும். அந்த மோட்சம்தான் நம்மளுக்கு வேணுங்கிறத திருவாகிய உன் வீரிய செயல்களையும் சாமகானத்தை பாடி, இசை பாடி, அந்த மாதிரி பாடி சம்சார வருத்தத்தெல்லாம் நாங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அடியன் எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கிட்டேன். அடியன் அடுத்த பாசுரம் 26வது பாசுரம். அடியேன் அடியேன் அடுத்த பாசுரம் மாலை மணிவண்ணா பாசுரம். இது கொஞ்சம் பெருசா, எவ்வளோ சுருக்கினாலும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஏன்னா நம்ம பண்ண வேண்டியது எத்தனை, பண்ணக்கூடாதது எத்தனை எல்லாம் நிறைய கொடுத்துருக்கா பெரியவா. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வியாமோகம் உடையவனே கிருஷ்ண அப்படின்னா அவன் மோகன கிருஷ்ணன். கண்ணனுக்கு மட்டும்தான் மோகன கிருஷ்ணன் பேரு.
அப்படின்னு விண்ணப்பிச்சிருக்கேன். அவன் அந்த குழல் உதிர்ந்தோம், அவனுடைய தலை முடி அசையிறதும், அவனுடைய கண்ணு, அவனை புன்னகை, இது எல்லாத்தையும் மனசுல நினைச்சு பார்க்கறச்சையும் எங்கேயோ ஒரு உலகத்துக்கு நம்மளை கூட்டுன்னு போயிடும். அதை தான் அந்த வியாமோகன அந்த கிருஷ்ணன் அந்த நீலத்துல கருநீலத்துல இருக்க அந்த கிருஷ்ணனை கிட்ட இப்போ நாங்க வந்திருக்கோம். என்னெல்லாம் இப்போ நாங்கள் விண்ணப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, எங்களா பூமி எல்லாத்தையும் பாஞ்ச சட்னியத்தை அவன் எடுத்த மகாபாரத போரில் ஊதினப்போ எதிரிகளுடைய வயிறு எல்லாம் அப்படியே குடைஞ்சது அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் வருது. அந்த பாஞ்ச ஜன்னியம், அந்த பாஞ்ச ஜன்னியத்து வெள்ளையாக இருக்கும். பாஞ்ச ஜன்னியம், அந்த பாஞ்ச ஜன்னியத்தை போல் அதுக்கப்புறம் சங்கு, அந்த மாதிரி சங்கு, பெரிய பறை, இதெல்லாம் மேலே இருக்கிற கொடி விதானம், இது எல்லாத்தையும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிருஷ்ணன் உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்குறான். கேட்டால் நோம்புக்கு வேண்டிய சாமான்களை உன்னிடம் பெற வந்தோம் அப்படிங்கிற வெள்ளம். அப்போது கிருஷ்ணனுடைய கிருஷ்ணனோட சேர்றது ஒன்று தானே இவாளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறச்சையும் இவா ஏன் நோம்புக்கு வேண்டிய சாமான்களை ஏன் கேட்குறா அப்படின்னாக்க, இவாளுடைய மனோரதம் கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கிறது தான். அது கிடைச்சிடுத்துனாக்க நோம்பை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இருக்கிறச்சே ஏன் இவ இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னாக்க, மழை பெய்யாத காரணத்தினால ஆயர்கள் கண்ணம் மூலியமாக அந்த நோம்பை நடத்தும்படி இவாளுக்கு உத்தரவு கிடைச்சிருக்கு. அதனால இவ நோன்பு நடத்துறா. அந்த நோன்பை நடத்தின எதையுமே எந்த விரதமுமே ஆரம்பிச்சா பூர்த்தி ஆகணும். இப்போ ஏகாதசி விரதம் இருக்கிறது பெருசு கிடையாது. துவாதசி அன்னைக்கு அந்த கார்த்தால 8 மணிக்குள்ள பாரணை பண்ணணும், சாப்பிட்டாகணுங்கிறது தான் முக்கியம். அப்போதான் அந்த ஏகாதசி விரதத்தினுடைய பலன். நான் ஏகாதசி அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்துட்டேன், துவாதசி அன்னைக்கு 12 மணிக்கு சாப்பிட்றேங்கிறதுல பலனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விரதம் இருந்தோம்னா அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க, அதுக்கு நம்ம பண்ணக்கூடியது அந்த ஃபார்முலாவை, அதனுடைய என்ன கொடுத்துருக்கோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை தான் இவா இப்போ இந்த நோம்புனுடைய பலன் என்ன கேட்டால், இந்த மாதிரி சங்கம் விதானம் இதெல்லாம் வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைகள்லாம் வந்திருக்கா. இது இல்லாத போனால் வாக்கில் ஏற்றுக்க மாட்டாளோ இல்லையோ, அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறா. அதுக்கோசரம் தாண்டா கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறான். அப்போது ஆச்சாரிய ரூபியான தாயாருடைய கடாட்சத்தை அவள் பெறவில்லையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு முதல்ல கண்ணன் திரும்பியே பார்க்கல. அந்த நப்பினையும் கூட்டுண்டு இவா கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் அப்போது நம்மளால தாயாருடைய கடாட்சத்தோடு போனதுனால கண்ணன் எழுந்தான், நடந்து வந்தான், நடையழக போற்றினான், சிம்மாசனத்தில் உட்காந்தான், சிம்மாசனத்தில் இருந்தபடி அவனுடைய கிட்ட எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். காஞ்சி பெருமாளை தேவப்பெருமாளை சேவிக்க போகிறச்சையும் 24 படிகளை மிதிச்சுட்டு போகிறோம். 24 படிகளை கடந்தாதான் பெருமாளை சேவிக்க முடியும். 20, 15 இது கணக்கெல்லாம் இல்லாத 24 ஏன் அப்படி அமைச்சிருக்கா அப்படின்னு சொன்னாக்க, அந்த 24ங்கிறத நமது சரீரத்தில் 24 தத்துவங்கள்லாம் இருக்குது. இந்த சரீரத்தில் 24 தத்துவம் இருக்குது. இந்த சரீரத்தை என்னைக்கு விடுறோமோ அன்னைக்கு தான் நம்ம பெருமானை அடைய முடியும். அந்த 24 படி ஏறினா தான் காஞ்சி தேவ பெருமாளை சேவிக்க முடியுங்கிறதுனால இந்த உடம்பத்தில் இந்த ஜீவாத்மா எடுத்துட்டு இருக்கிற 24 தத்துவங்களை அழிச்சிட்டு 24வது தத்துவமான ஜீவாத்மா 26வது தத்துவமான அந்த பெருமாளை போய் அடையிறான். அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறா, அந்த 24, 26, 6 + 2 8 இதெல்லாம் இந்த 26வது பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்கிறான். அந்த அக்ஷாஸ்திர மந்திரம் திருமந்திரம் அதை ஜபிக்க 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 தான் அந்த 24 படிக்கட்டுகள் நம்ம உடம்புல இருக்கிற அந்த 24 தத்துவங்களை நம்ம விலக்கி நம்மளால பகவான்கிட்ட போய் சேர முடியும். வாத்சல்யங்கிறது உசந்த குணம். சாதாரணமாக வாத்சல்யங்கிறது நம்மளே எடுத்துப்போமே, நம்மளுக்கு ஒரு குழந்தை ரொம்ப பிடிச்ச குழந்தையாருன்னா அப்படியே அந்த குழந்தை மேலே அவள் உசிரியே வச்சுருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாத்சல்யம் அது உயர்ந்த குணம். அந்த சேதனர்களை படைக்கிற செய்யுமே அந்த வாத்சல்யத்தோடு அவன் படைக்கிறான்.
படிச்சுட்டு இந்த சிருஷ்டிக்கு பூலோகத்தில் எத்தனையோ இடையிடையே எத்தனையோ பலன்களையும் கொடுக்குறோம். அந்த பலன்களை கொடுத்துட்டு அந்த பெற்றோர்களுக்கு இருக்க அந்த புத்திரனை வாத்சல்யத்தோடு இருக்க வைக்கலாம் பகவான். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். மணிவண்ணா ரத்னம் போல கண்ணாடி போல சுரூபத்தை உடையவன் அப்படின்னு அடிக்கடி விண்ணப்பிக்கிறது தான் மணிவண்ணன். அவன் அப்படியே கருத்தத்துல அந்த மின்னலை போல இருக்க பிராட்டியோட நம்மளுடைய பக்திங்கிற விளக்கு நயத்தினவனாக்க அவன் ஜொலிக்க கூடியவன். அப்படிப்பட்ட கைமான மதக்களிட்ட கடல் கடந்த கருமணியை அப்படின்னு சொல்கிறான். அதராயுதக ஹரிநீல சிலா விம்பக நீரகைன்னு சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். இந்த மாதிரி ஸ்லோகத்தில் மரக சிதறம் மரகதத்தின் ஒளியை ஒத்து இருக்கான்னு சொல்லிட்டுலாம் பெரிவாள்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாப்புல அந்த மணிவண்ணன் அவன். மேலையார் செய்வனங்கள், மேலையார் நம்மளுடைய முன்னோர்கள், அவளா நம்ம பெத்த பிள்ளைகள் நம்மளுக்கு இடக்கை வழக்கை கூட தெரியலனாலும் பெரியவாள்லாம் ஆற்றுல சொல்வா, உங்கள் கொலை வழக்கம் எதுன்னு கேட்பா. நம்ம பெரியவாள்லாம் எந்த வழக்கத்தை வச்சுருக்காளோ அந்த வழக்கத்தில் தான் நம்ம போகணும். மேலையார் நம்மளுடைய கொலை வழக்கத்தை ஒரு நாளும் அவள் என்ன செஞ்சாலோ அதை தான் இவ செய்யணும், அவள் எது செய்யலையோ அதை தான் இவ செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலைமைக்கு இருக்கணும். அந்த மேலையார் செய்வனங்கள்னாக்க மேலையார்னா மகான்கள் பெரியவா. அவள்லாம் எந்த வழியில் போகிறாளோ நல்லது இது தீயது இது என்று பிரித்து சொல்கிற அந்த பெரியவாளுக்கு அவள் நிஷித்த அனுஷ்டானம் செய்வர்களே. யாரெல்லாம் பெரியவா நித்தியமாக கண்டிப்பாக சாஸ்திரப்படி யாரெல்லாம் நடக்கிறாளோ அந்த மாதிரி இருக்கிறவா கிட்ட நம்ம அண்டி இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு போகத்துக்கு உபகரணம் ஸ்தனம்னு சொல்கிறான். அது பக்தியை குறிக்கும். அடியன் திருப்பி உங்கள்கிட்ட வேணும். ஆழ்வார்கள்லாம் கொங்கைனோ முளைனா சொல்கிறதுக்கு எல்லாம் காரணம் முளைனாலோ கொங்கைனாலோ ஸ்தனம்னாலோ அது பக்தி. கண்ணு அப்படின்னாக்கா ஞானத்தை குறிக்கும். நம்மளுடைய கண்ணுன்னு ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கானா அது ஞானத்தை குறிக்கும், ஞானக்கண். இடை அடியேன் ஏற்கனவே விண்ணப்பித்தேன், இடை சின்னதாக இருக்கணும் அப்படின்னாக்க வைராக்கியத்தை குறிக்கும். கீழே இருக்கிற பாகம் இந்த உலகம் லீலா விபூதி, மேலே இருக்கிற பாகம் நம்மளுக்கு பரமபதம். இடை அந்த வைராக்கியம் அது குறுக இந்த உலக விஷயங்கள்ல நம்மளுக்கு ஆசை போக போக நம்மளால சீக்கிரம் பகவான் கிட்ட போக முடியும். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றார். அந்த மாதிரி கொங்கை மூலம் போக உபகரணமாக பக்தி ஏற்படுகிறது. அதாவது இந்த ஸ்தனம் மூலியமாக தான் நம்மளுக்கு ஞானப்பால் கிடைக்கிறாப்புல நம்ம தாய்கிட்ட நம்ம பாலை சாப்பிட்றது ஞானப்பாலாக எடுத்துட்டு அந்த இது பண்ணலாம். ஞானத்தை எல்லாம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, முன்னாடியே விண்ணப்பிச்சல்ல, அதை தான் இந்த. அதுக்கப்புறம் இங்கே 6 பொருள் இவ கேட்குறா. என்னன்னு கேட்டால் முதல்ல சங்கு. இதற்கு ஆண்டாள் ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல்வன போல்வன சங்கங்கள்னு சொல்கிறான். அப்போ 3 அடி தன்னை சால பெரும்பறை பல்லாண்டி இசைப்பார் கோல விளக்கு கொடி விதானம் 6 கேட்குறா. அந்த 6 என்னத்துக்கோசரம் இவா கிட்ட கேட்குறா அப்படின்னு சொன்னா, சங்குங்கிறது வெண்மை நிறம், அது சத்துவ குணத்துக்கு உண்டானது. அந்த சங்கை கேட்குறான். இடம்புரி வலம்புரின்னு சங்குல 2 விதமாக இருக்கு. பறை அப்படின்னாக்க பேரிகை முழங்குது. அடியேன் ஏற்கனவே விண்ணப்பிச்சேன், எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் பெரிய சப்தம், தாயாருடைய சலங்க சத்தம் வளையல் சத்தத்தில் வேற கெட்ட வாசனைகள் கெட்ட சப்தங்கள் வெளியில் வராதுன்றதை அடியேன் விண்ணப்பிச்சேன். அந்த மாதிரி அந்த சத்தம், அந்த சத்தத்தினால நம்மளுக்கு நல்ல நம்ம சொல்கிற அந்த நாமங்கள் மட்டும்தான் நம்ம மனசில் பதியும். வெளியில் இருக்கிற அந்த கெட்ட வார்த்தைகள் நம்ம மனசில் பதியாது. அந்த மாதிரி குழந்தைக்கு பலவிதமான ஆபரணத்தை நம்ம பூட்டி விடுறோம். அதுக்கோசரம் அந்த குழந்தை மகிழுது. அந்த மகிழ்ச்சி அந்த காலில் இருக்கிற அந்த சலங்கையில் தான் அதுக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்குமா. ஏன்னா அது நடந்து பார்க்கும், நடக்க செய்யும், ஜல் ஜல்னு சத்தம் வர செய்யும், அதுக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாக இருக்குமா. அந்த மாதிரி இந்த வெளி உலகத்தில் இருக்கிற நாராசமான சப்தங்கள் இல்லாத அந்த பகவான் கிட்ட இருக்கிற அந்த முழங்குற அந்த சப்தங்கள், அதில் தான் நம்ம இது பண்ணணும்னு சொல்கிறார். திடீய மணி நூபுர சிஞ்சிதானாம் அப்படின்னு பகவான் கிட்டேயும் சொல்கிறார். அந்த மாதிரி சங்கொலியும் சார்கவில் நானொலியும், அந்த மாதிரி சங்கு ஒலி சார்கவில் நானொலி, அவ்வளோ ஒலி அந்த பிரம்மாண்டமாக இருக்கும். சால பெரும்பறை
போய்ப்பாடுடையனவேன் சேர்த்துக்கணும்னு சொல்லி சொல்றா. இது ரெண்டுத்தையும் சேர்க்கிறா. அந்த சால பெரும் பறையே பல்லாண்டி இசைப்பாரே, அந்த ஏகாரம் எதுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொன்னாக்க அந்த வைசால்யம் இந்த இடத்துல சொல்றது சங்குக்கு நல்ல பொருந்தக்கூடியது. அது சால பெரும்பறை, விசாலமான வாசல்ய விசேஷம். எம்பெருமான் திருவிக்கிரமனா மாறி இந்த உலகம் பூரா அளந்துட்டாங்கிறத ஜாம்பவான் வந்து பறவை கட்டிண்டு இது பண்ணானா. அந்த மாதிரி பல்லாண்டு இசைப்பார். இந்த நோம்பை தொடங்கி வச்சுட்ட நீ, நான் பல்லாண்டு இசைப்பார். இப்போ நாங்கள் உங்ககிட்ட போற்றின்னு மங்களாசனம் பண்ணி நாங்கள் பல்லாண்டு இசைக்கிறோம். கோல விளக்கு குத்து அடியேன் குத்து விளக்கு பாசுரத்திலேயே விண்ணப்பிச்சேன். கோல விளக்கு கொடி பகவானுக்கே நீங்கள் பார்த்தீங்களானாக்க அவன் வீதி வளர்ச்சியே மேலே கொடி பிடிச்சிருப்பான். அந்த மாதிரி நம்மளுக்கும் வெயிலோ மழையோ தெரியாத இருக்கிறதுக்கு அந்த கொடி, அந்த ஆலி நிலையா, இது எல்லாத்தையும் வச்சுட்டா மட்டும் போராது. எப்படி நீ அகடன தகடனா சாமர்த்தியத்தோட அத்தனை உலகத்தையும் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு அவ்வளோ பெரிய பிரளயத்தில் எங்கேருந்து அந்த ஆலையில் வந்ததுன்னே தெரியாத இத்தனோண்டு ஆலையில் நீ இது படுத்துன்னு இருக்க. நீ படுத்துன்னு இருக்கிறது மட்டும் இல்லை, பகவான் தன்னுடைய கட்டவரில் எடுத்து சுவைக்கிறானா. என்னத்துக்கோசரம் தான் இவ எல்லாரும் என் திருவடியை வந்து சம்ஸ்கிரியாளே, எல்லாரும் என் திருவடியை அடையணும்னு ஆசைப்படுறாளே, என் திருவடியில் இவாளுக்கு அமுது கிடைக்கிறதோ அப்படிங்கிறத பார்க்கறதுக்கோசரம் பகவான் தன்னுடைய திருவடியவே எடுத்து சுவைச்சுண்டு படுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறான். திருப்பாழ்வான் ரங்கநாதன் கிட்டத்திலே இது பண்ணார். அவருடைய பக்தி அபரிவிதமான பக்தி. அவர் ரங்கநாதன் தவிர வேற யாரையுமே நினைச்சவர் கிடையாது. ஆல மாமரத்தின் இலைமே ஓர் பாலகனா ஞானம் 7 உண்டா, 7 உலகத்தையும் இது பண்ணிட்டு அந்த ஆல மாமரத்துல நீ இத்தினூண்டா படுத்துட்டு இருக்கியே, அந்த சாமர்த்தியம் என்ன எப்படி உனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அது மாதிரி வாசுதேவ தருச்சயா அப்படிங்கிறத சொல்றான். நிவாச விருஷக சாதனம், அது எங்க வந்ததுன்னே தெரியாது. அப்பேற்பட்ட அந்த ஆல இலையில நீ அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்றான். நம் மேலையர்கள் நம்மெல்லாம் மேலே போகணும்னு அடியேன்னு ஏற்கனவே விண்ணப்பிச்சது. நம்மளுக்கு 6 நம்ம பகவானை அடையணும்னா நம்ம அனுஷ்டிக்க வேண்டியது 6. அதுதான் வேதங்களை எம்பெருமானால உத்தரவிடப்பட்ட வேதங்களை என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கணும். வேற எதையும் நம்ம ஏற்றுக்க கூடாது. அப்புறம் நாம் அவன்கிட்ட அடக்கலம் புரிஞ்சுட்டோம்னாக்க அவனே கதி அப்படின்னு இருக்கணும். மற்ற உபாயங்களில் வேற ஒருத்தர்கிட்ட போய் நம்ம உபாயமாக இது பண்ணக்கூடாது. பல தியாகம், அந்த பலத்தை நம்மளுக்கு யாருக்கு எந்த ஒத்தாசை பண்ணாலும் அந்த பலத்தை நம்ம தியாகம் பண்ணணும். கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்றதுக்கு நம்ம கற்றுக்கணும். ஞானத்தை ஞானத்தை போல் உடைய பாடுடையனவே அந்த பிரதிகூல வர்ஜனம். நம்மளுக்கு ஒருத்தருக்கு நம்ம ஒத்தாசை பண்ணிட்டா அடியேன் இதெல்லாமோ உங்களுக்கு விண்ணப்பிச்சிருக்கேன். ஒருத்தருக்கு நம்மளுக்கு ஒத்தாசை பண்ணிட்டாலும் அவகிட்டேருந்து பிரதியாக நம்ம ஒன்றுத்தை எடுத்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறதையும் விண்ணப்பிச்சிருக்கேன். வேதங்களையும் ஸ்ருமத்திலையும் சொல்லப்படுவது என் ஆக்ஞை. பகவான் சொல்கிறான், வேதத்திலையும் ஸ்ருமதிலையும் என்னுடைய வார்த்தைகள் தான் சொல்றது. அதை மீறுபவன் வைஷ்ணவன் ஆக மாட்டான் அப்படிங்கிறது வேதம். பீமாஷ்மா வாதக பவதே ஸ்ருதி வாக்கியம். அதை நல்லா உணர்ந்துக்கணும். ஓய்பாடு உடையனவேன்னா எல்லா விஷயத்துலையும் பிரதிகூலியம், எல்லா விஷயத்துலையும் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கணும். நம்ம நாராயணனுக்கே ஈடுபட்டிருக்கோம், அவன்கிட்டயே நம்ம இது பண்ணியிருக்கோன்றத நம்ம இது பண்ணிக்கணும். அந்த விதானமேனாக்க எப்போவுமே மேலே நம்மளுக்கு ஒரு நிழல் வேணும். ஒரு மழை பெஞ்சாலோ வெயில் அடித்தாலும் நம்ம கொடை பிடிச்சின்னு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி விதானம்ங்கிறது இந்த இடத்துல என்னன்னு கேட்டாக்க நம்மளை வேற கெட்ட சக்திகள் எதுவுமே அண்டாத காப்பாற்றக்கூடியது விதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு விண்ணப்பிக்கிறேன். யாரால எவ்வளோ முடியுமோ அவ்வளவோ அனுபவிங்கோ, அனுசந்திங்கோ. பகவானுடைய வாக்கு இது, ஆண்டாள் நாச்சியாருடைய வாக்கு இது, கீதையினுடைய வாக்கு இது, வேதத்தினுடைய வாக்கு இது. முடிஞ்ச வரைக்கும் அனுசந்திக்கிறதுக்கு பார்ப்போம். தான் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு அனுசந்திக்கணும்.
காலையில் எழுந்த உடனே அடியேன்னு ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கேன், ஹரி ஹரி ஹரின்னு 7 தடவை சொல்லிட்டு தான் எழுந்திருக்கணும். காலையில் எழுந்திருக்கணும், முறைப்படி ஸ்நானம் பண்ணணும், பகவானுடைய நாமங்களை தாயாருடைய நாமங்களை சொல்லி தான் ஸ்நானம் பண்ணணும். சந்தியா வந்தனம் முதலியவைகளை புருஷர்கள் பண்ணணும். நம்ம புருஷாளுக்கு என்னென்ன ஒத்தாசை பண்ண முடியும் ஸ்திரீகள் பண்ணணும். பகவத் ஆராதனம் ஆற்றில் பெருமாளுக்கு பண்ணாத இருக்கவே கூடாது. இருவேளை மட்டும் புசிப்பது, கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடக்கூடாது. அமாவாசை தர்ப்பணம், மாலைய பட்ச தர்ப்பணம், அஷ்டகா 12 மாத பிறப்பு தர்ப்பணம், மாதம் 12 மாதத்துக்கும் தர்ப்பணம் பண்ணணும். சிராதத்தை விடாமல் செய்யணும். கோயில்களில் அதுக்காக கொடுக்கக்கூடாது, இதுதான் முக்கியம். நம்மளால் சிராதம் பண்ண முடியலன்னா இன்னைக்கு கோவிலில் கொண்டு போய் கொடுத்துடலாம், கட்டிட கொடுத்துடலாம், சாப்பாடு கொடுத்துடலான்ற அது மகா பாவம்னு சொல்கிறாங்க. கோவிலில் கொடுக்காமல் இருப்பது, பெரியவர்களுடன் பழகி தத்துவங்களை அறிந்து கொள்வது. நம்ம நல்லவாளோட சேர 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 நம் பாலவனமாக இருக்கிற நம்ம மனசு நன்சை நிலமாக மாறிடும், நெல்லும் கரும்பும் விளைய ஆரம்பிச்சிடும். ஐயமும் பிச்சையும் விடுவது, ஐயன் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஐயம்னா என்ன பிச்சைனா என்னன்னு சொல்லிட்டேன். அந்த ஐயமும் பிச்சையும் எடுக்கணும். எல்லாம் என் பெருமானுடைய உடல் என்று அனைவரையும் கருணையுடன் சமத்துவ புத்தியும் காட்டுவது. எல்லார் இதுலேயும் ஆத்மா இருக்கு, அவளுக்குள்ள பரமாத்மா இருக்கான்ற அந்த புத்தியை நம்ம காட்டணும். பஞ்சமகா யஜ்யம் செய்வது இப்போ ஆற்றில் பெரும்பாலும் நிறைய பேர் ஆற்றில் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் கோவிலில் யாக யஜ்ஞங்கள் பண்ணுறான்னா அதில் போய் நம்ம கலந்துக்கணும். தினமும் ஸ்ரீமத் ராமாயணம் கீதை சேவிப்பது, ஸ்ரீபாஷ்யத்தில் தினமும் சில பகுதிகளை சேவிப்பது, ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களை காலட்சேபம் பண்ணுவது, பர்த்தா மனைவி இவர்கள் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருப்பது, தன் குடும்பத்துக்கு போதுமான பணம் வைத்து இருப்பவன் இறந்து போகும்போது பணத்தை எடுத்து கொண்டு போக மாட்டான். அவன் உண்மையாக எடுத்துன்னு போக போகிறது பகவானுடைய நாமந்தான். அதை அந்த உண்மையை நினச்சிட்டு நம்மளுக்கு தர்மந்தான் வசத்துதுன்றத நம்மளுக்கு வேணுங்கிறத வச்சுட்டு, இல்லைன்னா பெரியவா இன்னொன்று சொல்லியிருக்கா, நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் 1/6 பங்கு நம்ம கண்டிப்பாக தானம் பண்ணணும். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா அதில் 1/6 பங்கு நம்ம தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அந்த நிலைமையே தெரிஞ்சுக்கணும். பகவான் கிட்ட கோவிலுக்காக செல்வது புண்ணியமானாலும் இதை காட்டிலும் அன்றாடம் கஷ்டப்படும் மக்களுக்கு கொடுப்பதில் தான் பகவான் சந்தோஷம் அடைகிறான் என்பதை மனதில் உறுதி செய்து கொண்டு கோவிலுக்கும் போகணும். கோவிலுக்கு போனாலும் யாரெல்லாம் கஷ்டப்படுற அடியன்னு விண்ணப்பிக்கிறது அதுதான். நம்மளால பழங்காசு இல்லைன்னா பரவாயில்ல, சரீரத்தாலே எத்தனையோ பேருக்கு நம்ம ஒத்தாசை பண்ண முடியும், அதை தான் பண்ணணும். எம்பெருமானுக்கு செய்வது அவன் உகப்புக்காக, ஏழை மக்களை ஆதரிப்பதும் அவன் உவக்குக்கு தான். நம்ம அவளுக்கு செஞ்சாலும் பகவானுக்கு சந்தோஷம் வரும் அப்படிங்கிறத சொல்லணும். அவன் அந்தர்யாமி, எல்லாருக்கும் அவன் அந்தர்யாம இருக்கான்றத தெரிஞ்சுக்கணும். எம்பெருமான ஆலயங்களுக்கு செஞ்சால் புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன் பேரை பத்திரிகையில் போட்டுண்டு அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் தப்பு. நான் பகவானுக்கோசரம் கிருஷ்ணன் பிரீத்திக்கோசரம் பண்ணேன், கிருஷ்ணாத்மனஸ்ன்னு சொல்கிறதுக்கு பண்ணணும். அர்த்த காமங்கள் காரணமாக பிறருக்கு தீமை செய்யாமல் நன்மைகள் செய்ய வேண்டும். பாகவதர்கிட்ட ரொம்ப அபிமானத்தோடு இருக்கணும். இதை சொல்கிறான். விட வேண்டியவை: வஸ்திரம் இல்லாமல் குளிப்பது, காலத்தில் ஸ்நானம் செய்யாமல் இருப்பது, பிறருக்கு துரோகம் செய்வது, செய்து கொள்வது, 6 நாழிகைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்வது, அவ்வப்பொழுது பால் பழம் பட்சணம் அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறது, நித்தியமே முகச்சவரம் செய்து கொள்வது, உணவு சாலை ஹோட்டலில் போய் சாப்பிடுறது, விவாகமான பின்னும் தட்டாடை கட்டுவது, இரவில் பூநூலை காதிலேயே சுற்றி கொண்டு படுப்பது, வேலை நிமித்தமாக உடுத்து கொள்வது, அகாலத்தில் பூநூலை நிவீதமான அணிவது, சிற்சில காரணங்கள் நிவீதமாக அணிவது சாஸ்திரத்தை சொல்லியிருந்தாலும் அதையே மற்ற காரியங்களும் ஒரு காரணம் இன்றி அணிவது, மற்ற சமயங்களில் பஞ்சகச்சமும் திருவண்ணும் தரித்தல், சாஸ்திரம் கூறிய வகையில் திருமண் காப்பை இட்டுக்கொள்ளாமல் சந்தனம் விபூதி குங்குமம் புட்டி இவைகளை அணிவது, தேவாந்திர கோவில்களுக்கு செய்வது, உத்தியோக நிமித்தமாக போகும்போது ஆடைகளை ஒரு வகையிலும் வீட்டுக்கு வந்த பிறகு வேறு வகையிலும் அணிவது, பிறருக்கு கொடுப்பதாக சொல்லி கொடுக்காமல் இருப்பது, கடன் வாங்கி திருப்பி தராமல் இருப்பது, இவர்களுக்கு உதவி செய்கிறது. எவ்வாறாயினும் கடன் பெற்றவனும் இருந்து கடன்காரனுக்கு வாங்கி கொடுப்பதை சொல்வது, இதை நடைமுறையில் செய்யாது இருப்பது, பொய் சாட்சி சொல்வது, வட்டி மூலமாக பிழைப்பது, கௌசல்யிடம் பரதாழ்வார் சொன்ன சபதத்தை அனுசரித்து அதை நிதேசமாக செய்வது. அது 74 சத்தியம் பண்றான் பரதன்.
அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு பண்ணணும்னு சொல்கிறான். நம் பெரியும் செல்லும் வழி செல்லாது இருப்பது, நம்ம ஆத்து கொலை வழக்கத்தை நம்ம மீறி நடக்கக்கூடாது. நன்கு அக்கிரமம் செய்பவர் இவர் என்று உணர்ந்தும் அவர் கொடுக்கும் செல்வத்தை அனுபவிப்பது. மொத்தம் கெட்டவன் பகவான் சொல்கிறான், ஒரு தானம் கொடுக்குறச்சையோ ஒரு நல்லவங்கிட்டேருந்து தான் தானம் வாங்கிக்கணும், ஒரு கெட்டவங்கிட்டேருந்து வாங்கிக்க கூடாதுன்னு சொல்கிறான். அதுதான் இங்கே சொல்கிறான். நான் தான் பெரியோன் என்ற அகங்காரத்துடன் மற்றவர்களை இழிந்து பேசுவது, கியாதி லாப பூஜைகளில் ஈடுபடுவது, பிரபன்னமாக இருந்தோம் பணத்தை திரட்டுவதிலேயே ஊக்கமாக இருக்குது. கடவுள் சொத்தை அபகரித்தல், தான் கவலையகம் செய்வதும் பிறருக்கு கொடுப்பதும், ஒரு கோவிலின் சொத்தை மற்ற கோவிலுக்கு சுவாதீனமாக வேண்டும் என்று எண்ணுவது, தனது சௌகரியத்துக்காக சாஸ்திர சொன்ன மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்தில் செல்லுதல், பிரபன்னன் தனது இல்லத்தில் தேவாந்திர படங்களை வைத்துக் கொள்வது, நிறைய பணம் இருந்தும் அனாச்சார வழியில் சென்று பணம் திரட்ட முயற்சிப்பது. நாம் சாஸ்திர விதிகளை எடுத்து கூறினால் இது உன்னுடையே இருக்க வேண்டுமே ஒழிய இக்காலத்துக்கு பொருந்தாது என்று மீறி நடத்தல். இதுதான் இந்த காலத்தில் நிறைய நடக்கிறது. நம்ம யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட போய் இது தப்பு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் உன்னோட வச்சுப்போம், இந்த காலத்துக்கு தகுந்தாப்புல நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தப்புங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். எம்பெருமானுக்கு கண்டரில் பண்ணாமல் உண்பது, பெருமாளுக்கு அந்த மாதிரி பிரசாதம் கண்டோரில் பண்ணினதை தான் நம்ம சாப்பிடணும். எம்பெருமானுக்கு கண்டரில் பண்ணாமலே உண்பது, விலக்கிய காய்களை உண்பது, எச்சில் என்பதை பொருட்படுத்தாமல் எல்லா இடத்திலும் புசித்து வருவது, பகிஷ்டை பெண்ணை அருகில் சேர்ப்பது, அவரவர்கள் ஆசிரமத்துக்கு முரணாக நடந்து கொள்வது, பகவத் பிரசாதம் என்று சொல்லி தங்களுக்கு கூடாத பதார்த்தங்களை உபயோகித்துக் கொள்வது, மேலும் மேலும் பணம் தருவதில் கௌரவம் புகழ் சேர்ப்பதிலும் ஆசை உடையவராக இருக்கின்றதுக்கு மோட்சத்தில் ஆசை குறைந்துதான் போகும். நான் உயர்ந்தவன் மற்றவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணமோ இது படுகொழியில நரக தள்ளிவிடும். ஆத்மோகத்தில் வரதி நிஷ்கர்மரே மகக வாஞ்சன என்றார் சுவாமி தேசிகன். வைர பீஷ்ட பஞ்சனம் அமர்கஷோக நிகர்ஷக என்றார் கூறத்தாழ்வார். தன்னை பற்றி புகழ்வதும் பிறரை புகழ சொல்வதோ சுயமாகவே புகழ்ந்து ஏறிக்கொள்வதும் முதலானவை. தட்டாடை கட்டியவர்களும் மடிசார் இல்லாமல் இருப்பவர்களோ சந்தி ஜோதில் சுருவிகளையும் பார்த்தால் ஸ்லேஷ ஸ்தானம் முடித்து உடையினே அப்பொழுதையே ஸ்தானம் செய்யாமல் இருப்பது பல குற்றங்களுக்கு சிரேஷ ஸ்தானம் பார்ப்பவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பிராயச்சித்தமும் ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கான். சொன்னால் விரோதம், ஆனாலும் இதை எழுதினோம். இதெல்லாம் சொல்கிறது விரோதம்தான், எத்தனையோ பேருக்கு பிடிக்காது தான், ஆனாலும் இது சொன்னோம். ஏன்னா இக்கால மக்கள் நடைமுறையில் நிற்பார்களா என்பது சந்தேகம். உபதேசம் செய்பவரிடமும் இது சந்தேகம்தான். கூடிய வரையில் நல்ல வழியில் செய்வது ஒரு பிரபனுக்கு ரொம்ப வசதியானது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். பாகவத அபச்சாரம் எல்லா பாவத்தில் குருறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது நம்மளுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம்தான். நிறைய கதை மூலியமாக உங்களுக்கு அதை விளக்கி இருக்கேன். நிறைய படிச்சிருந்தாலும் இளமையை காட்ட வேண்டும். கற்றதுக்கு ஏது அடையாளம், தான் எதுவும் அறிந்தவன் இல்லை என்பதை காட்டுவது போல் இருக்க வேண்டும். அடியன் சிறிய ஞானஸ்தன் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிறதுக்கு பழகிக்கணும். நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, சிறிய ஞானஸ்தன் தான் பெருமாள் கிட்ட நம்ம யார்கிட்டையுமே நம்ம அதை தான் சொல்லிக்கணும். இங்கே உள்ள விஷயங்களே காட்டினோம். இது 1 2 இல்லை, நிறைய ஆயிரக்கணக்கில் 100 கணக்கில் இருக்குது சாஸ்திரங்களில். ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறோம். இதை ஏமாறாதே ஏமாற்றாதேன்னு எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சவா தயவு பண்ணி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயங்களை ஃபாலோ பண்ண முடிஞ்சாலும், ஒரு வருஷத்துக்கு ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ண முடிஞ்சாலும் கூட நம்ம மனசு நல்லா பண்பட்டு போயிடும். மாலே மக்களிடத்துல மோகம், மணிவண்ணா கொண்டு இங்கே இருக்கிற அழகிய திருமேனியே படுறோம். நம்மளெல்லாம் திருத்தணுங்கிறதுக்கோசரம் அழகான மேனியை காட்டினா அந்த வசீகரத்திலேயாவது தன்னை அடைஞ்சிடுவாளோ அப்படிங்கிறதுக்கோசரம் மார்கசீஷமான நீராடுவான். சரணாகதியை செய்யறதுக்கு அவங்கிட்ட போய் சேரத்துக்கு மேலையார் வேண்டுவன முன்னோர்களால் விரும்பி செய்யப்பட்ட அந்த கிரிசைகளை, அந்த காரியங்களை நம்ம வம்சத்துல அவ என்ன நிறைவேற்றிட்டு போயிருக்காளோ அந்த வழியில நம்மளா ஒன்று புதுசா கிரியேட் பண்ணி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அது எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நாங்க அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அதன் பொருளை விளக்குவது மூலம் விபரீதமான இருக்கும் இந்த உலகங்களை நடுங்கும்படி செய்கின்ற பால் போல அந்த அழகான அறிவை கொடுக்கும். தெளிஞ்சு அந்த பால் எப்படி வெண்மையா இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு சத்துவ குணம் ஓங்கக்கூடிய அளவுக்கு
அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சங்கு போன்ற பிரணவத்தின் மூலம் ஏற்படும் அறிவால் இந்த இடத்துல சங்கத்தை பிரணவத்துக்கு இது பண்ற. ஏன்னா பிரணவத்து மூலியமாக தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. நம்ம எந்த ஸ்ரீ சுக்தி சொல்றதாலும் ஸ்லோகம் சொல்றதுனாலும் முதல்ல பிரணவத்தை சொல்லிட்டு முடிக்கிற செய்யுமோ அந்த பிரணவத்தை சொல்லி தான் முடிக்கிறோம் இல்லையா? அந்த பிரணவத்துக்கு அவ்வளோ ஏற்றம். அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி பிரணவத்தினுடைய மகிமையை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அனன்யராய் விசாலமாய் அபுருஷமாய் உள்ள வேதமாகிய அனன்ய எப்போ யாராலையும் தோற்றுவிக்கப்படாதது, எக்காலத்திலையும் இருக்கக்கூடியது, அழியாதது, அப்படிப்பட்ட அந்த வேதமாகிய பறை மூலம் ஏற்படும் பிராத்தி கூல வர்ஜன சங்கல்பமும் பறை முன்கிட்ட அடைக்கலம் பண்ணிட்டோமே அந்த பறை மூலமா பலகாலமா விசுவாசம் ஆடியவர்கள் மூலம் ஏற்படும் பல தியாகமும் போல விளக்கு கொடி. பல தியாகம் திரும்பி திரும்பி அடையன் விண்ணப்பிக்கிறது அதுதான். பல தியாகம்னா சர்மம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நான் இன்னைக்கு உனக்கு கொடுத்தேன் சந்தோஷமா, நீ சந்தோஷப்படுறியா, நான் சந்தோஷப்படுறியா, அதனுடைய பலன் அல்ல அவனுக்கு, அதனுடைய பலன் எனக்கு இல்லை. ஒருத்தர் எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாளா, அதனுடைய பலன் கண்ணனுக்கு. அந்த கொடுத்த அந்த சந்தோஷமும் கண்ணனுக்கு, வாங்கிட்ட சந்தோஷமும் கண்ணனுக்கு. அந்த பல தியாகத்தோட விசுவாசம் உடையவர்கள் மூலம் ஏற்படும் பல தியாகமே விளக்கு கொடி மகா விசுவாசம். தன்னிடமே தானாவே விளங்கும் கைமுதல் இல்லாமை. திரௌபதி மாதிரி 2 கையும் தூக்கிட்டு சக்கரதாரே சங்கு சக்கரதாரே அச்சுதா சரணம் சரணம் சரணம்னு அவங்கிட்ட போய் நம்ம இது பண்ணிக்கணும். கோபத்திரவனும் இவைகளை தேவரி தந்தருளாக. இந்த மாதிரி நிலைமையை, அந்த மாதிரி கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லக்கூடிய நிலைமையை, உன்னுடைய நாம சங்கீதத்தை பேசக்கூடிய நிலைமையை, உன் பாகவதாளோட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையை, தினம் கோவிலுக்கு கொஞ்ச நாடியாவது கோவிலுக்கு போய் பிரதர்ஷனம் பண்ணணுங்கிற அந்த நிலைமையை நீ எனக்கு தந்தருளும். மாலே மணிவண்ணா நீ எனக்கு தந்தருந்து ரட்சிக்க வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறா. இந்த பாசுரங்கள் நிறைய கொஞ்சம் அர்த்த விசேஷங்களை நிறையவே கொஞ்சம் குறைச்சிட்டேன். உங்களுடைய கால எனக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் உங்களுடைய நேரத்தெல்லாம் இது பண்ணி அந்த பகவான் அந்த மாலை மணிவண்ணன் அவன் நீல ரத்தனம் போன்ற அந்த மன்னன் கண்ணன் அவன் தாயாரோட சேர்ந்து நம்ம அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. குற்றம் குறைகள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் எல்லாரும் நீங்கள்லாம் க்ஷமிச்சு அதை என்ன ரட்சிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் வேயற்புகழ் வில்லிபுத்தூர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தர் தூய திருமகளாய் அரங்கனார்க்கு துழாய் மாலை சுடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு 6, 5 நீ உரைத்த தையொடு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அருள் செய்யணும் அடியேனுக்கு அருள் செய் நீயே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஆண்டாள் திருவிழியே சரி.